என்னங்கறத கூட இருந்து பாத்துட்டு தானே இருக்கீங்க. அப்படி இருந்துமா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சொன்னா புரிஞ்சுக்கோங்க கதிர். உங்க அம்மா பாவம். அவங்களுக்காகவாவது நீங்க கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். நான் உங்க கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்தி வைக்கிறேன்னு அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். எங்க நீங்க யாருங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? மனசுல பெரிய தியாகி நடப்பா. பாருங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, அப்படியே உங்க பக்கத்திலேயே உங்களை பார்த்துக்கிட்டே வாழ்ந்துட்டு போயிடுறேன். எங்க எல்லாத்துக்கும் மேல அணு இருக்கா, எனக்கு அது போதும். அணுவை பத்தி பேசுறீங்களே, என் கல்யாண வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏன் அவளை என் மகளா வளர்த்துட்டு இருக்கேன்னு தெரியுமா? இது வரைக்கும் எனக்கும் லாயர் கணேசன் சாருக்கும் மட்டும் தெரிஞ்சிருக்க சில விஷயத்த உங்ககிட்ட நான் இப்ப சொல்றேன். அத கேட்டதுக்கு அப்புறமும் நீங்க என்னதான் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படி என்னங்க பெரிய ரகசியம்? சிதம்பர ரகசியமா? இல்ல கதிர், இது மாயாவர ரகசியம். நான் ஏன் ரஞ்சனிங்கிற பேர்ல வேஷம் போட்டிருக்கேன்னு தெரியுமா? இதனாலதான் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதையே வெறுக்கிறேன். இதுக்கப்புறம் இருக்கிற என்னோட வாழ்க்கையில இன்னொருத்தர் வரதெல்லாம் நடக்காத ஒண்ணு கதிர். இப்ப சொல்லுங்க கதிர், என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதா? நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் கதிர், நீங்க உங்க அம்மா சொல்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோங்க கதிர். என்ன ஒரு தாயோட சாபத்துக்கு ஆளாக்கிறாதீங்க. இதுக்கு மேலையும் இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நானும் அணுவும் இந்த ஊர்லயே இருக்க மாட்டோம், எங்கேயாவது கிளம்பி போயிருவோம். ரஞ்சனி, என்னங்க பேசுறீங்க? தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. என்னால உங்களை பார்க்காம கூட இருந்துட முடியும், ஆனா அணுவும் பார்க்காம இருக்க முடியாது. அப்போ இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுங்க, நாங்க 2 பேரும் இங்கே இருக்கோம். உண்மையிலே நீங்க என்ன லவ் பண்ணிருந்தா, நான் சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிற ஆளா இருந்தா நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். சரிங்க, நான் எங்க அம்மா பாக்குற பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ கதிர். அனு, நான் உன்னை வீட்ல தனியா இருந்தா டோரை லாக் பண்ணிட்டு இருந்தானே சொன்னேன். இப்படி டோரை ஓபன் பண்ணி வச்சிருக்க? அம்மா, நீ வருவேன்னு தான் ஓபன் பண்ணி வச்சிருந்தேன். சரி, ஓகே. இனிமே டோரை இந்த மாதிரி ஓபன்ல வைக்க கூடாது, சரியா? சரி. நீ ரூம்ல போய் தூங்கு. அம்மாக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிம்மா. போ.
என்னம்மா வீடே ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. அனு பாப்பா இங்க தானே வந்துச்சு, எங்க ஆளையே காணோம்? தெரியலையேடா, இன்னும் ரஞ்சினி கூட வரல போலயே. ஒருவேளை ரூம்ல இருக்குமோ? அனு, அனுமா? ஓ, மேடமும் வந்துட்டாங்களா? என்னம்மா 2 பேரும் அதுக்குள்ள தூங்கிட்டாங்க? டேய், டயர்டா இருப்பாங்க போல, அதான் சீக்கிரம் தூங்கிட்டாங்க. சரிம்மா, வா நாமளும் போய் தூங்கலாம். அனு பாப்பா போனை இங்கேயே வச்சுட்டு போயிடுச்சா? சரி. டெலிபோன் மணி போல் சிரிப்பவள் இவளா, மெல்போன் மலர் போல் ஜொலிப்பவள் இவளா. என்ன இங்க ஜொலிக்குன்னு பார்த்தா அங்க ஜொலிக்குது. பாப்போம் யாருன்னு. என்னம்மா இன்னும் தூங்கல? உள்ள வரலாமா? சரி உள்ள வாங்க. ரஞ்சனி எங்க? என்ன விஷயம் கதிரம்மா? ஒரு நல்ல விஷயத்த ரஞ்சனி கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படியா? கதிரு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான். என்னம்மா சொல்றீங்க? இது எப்ப நடந்துச்சு? இப்பதான்ப்பா கதிரு என்கிட்ட வந்து பேசினா. ஏன் இஷ்டப்படியே நான் பாக்குற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதம் சொல்லிட்டான். பாத்தீங்களா, இவ்வளவுதான். பேசுனா தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவும் இல்லவே இல்ல. நீங்க சொல்றது சரிதான். ஆனா யாரு பேசுனா முடிவு கிடைக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. கதிர் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணமே நம்ம ரஞ்சனி தானே. அவதான் கதிர்கிட்ட பக்குவமா பேசி புரிய வச்சிருக்கா. அதனாலதான் கதிர் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லியிருக்கான். இந்த சந்தோஷமான விஷயத்த ரஞ்சனி கிட்ட சொல்லிட்டு நன்றின்னு சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். எங்க இருக்கா? இன்னைக்கு என்னன்னு தெரியல, மேடம் டயர்டா இருப்பாங்க போல இருக்கு. ஓ, அதான் பாப்பாவும் மேடமும் சீக்கிரமே தூங்கிட்டாங்க. ஓஹோ, அப்படியா? சரி, காலையில எந்திரிச்ச உடனே பேசிக்கலாம். ஏற்கனவே பேசி வச்ச பொண்ணுதான், அதனால நாளைக்கே நிச்சயதார்த்தத்தையும் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆமா ஆமா, எவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்க முடியுமோ முடிச்சிடணும். இல்லைன்னா இந்த பசங்களை நம்ப முடியாது. சரிங்க, காலையில ரஞ்சனி எந்திரிச்ச உடனே விஷயத்த சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைங்க. நான் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். நீங்களும் காலையில மறக்காம வந்துருங்க. கண்டிப்பா. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நாங்க வராம இருப்போமா? சரிங்க, அப்ப நான் போயிட்டு வரேன். வரேன். சரிங்க, வரேன்ப்பா. எனக்கு எப்போ இந்த நல்ல காலம் வரப்போகுது தெரியலையே. வரும், வரும்போது வரும். வா போய் தூங்கலாம். உடனே ஆரம்பிச்சிருவிய. சீக்கிரம் ஜனனி, சீக்கிரம். யார் நீங்க? ஏய், அம்மா. டேய், யாரா நீங்க? டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்ணைய வீடு புகுந்து தூக்க வந்திருப்பீங்க? அதுவும் நான் இருக்கும் போதே. மேடம், என்ன மேடம் ஆச்சு? வேலு, யாருங்க? பாப்பாவை கடத்திட்டு போக வந்திருக்காங்க. என்ன மேடம் சொல்றீங்க? யோ, எங்க வீட்டுக்குள்ளே வந்து பாப்பாவை கடத்த பாக்குறியா? மேடம், சந்திர சார் உடனே கால் பண்றேன். பாத்துக்கங்க. என்னமாச்சு? இப்பதான் நாங்க பாத்துட்டு போனோம். 2 பேரும் தூங்கிட்டு தானே இருந்தீங்க. இவங்க எப்ப வந்தாங்க? நாங்க தூங்கலமா, நாங்க 2 பேரும் மயக்கத்துல இருந்தோம். நல்ல வேலை, சுடு தண்ணி என் கையில கொட்டி நான் கான்ஷியஸ்க்கு வந்துட்டேன். அட கடவுளே, நீங்க தூங்குறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு நாங்க 2 பேரும் எங்க ரூமுக்கு தூங்க போனோம்.
அப்போ நாங்க வரதுக்கு முன்னாடியே உங்களை மயக்கம் போட வச்சு ரூமுக்குள்ள பதுங்கி இருந்தாங்களா? ஆமாமா. திருட்டு ராஸ்கலுங்க. மேடம் சந்துரு சார் கால் பண்ணிட்டேன், உடனே வரேன்னு சொல்லிட்டாரு. சரி வேலு, இவங்க 2 பேரையும் கட்டி போடணும். போய் கயிறு சரி எடுத்து வா. மேடம். ஏய், எவ்வளவு தைரியம் உனக்கு? வேலு, இவங்க தானே அது? எந்திரா எந்திரா. எழுந்து. ஆமா சார், இவங்க தான். நாங்க மட்டும் கொஞ்சம் அசந்திருந்தா பாப்பாவை தூக்கிட்டு போயிருப்பாங்க சார். மேடம், ரஜினி, அனு இப்போ ஓகே தானே? மயக்க மருந்த வச்சு மயக்க அடைய வச்சுட்டாங்க. அப்படியா? ஷீஸ் ஓகே now. ஏண்டா ஏய், என்ன தைரியம் இருந்தா வீடு புந்து குழந்தை கடத்த நினைச்சிருப்பீங்க? சொல்றா, யாரா நீங்க? உங்களை யாரா அனுப்புனது? ஏய், இங்க கேட்டுக்கிட்டு இருக்க, அங்க என்னடா பாத்துட்டு இருக்க? என்ன பார்த்து பதில் சொல்லு. சார், இவங்க இப்படிலாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் நல்லா லாடம் கட்டுங்க, அப்பதான் வாயை திறப்பாங்க. ஆமாப்பா, இவனுங்கள சும்மா விடக்கூடாது. இந்த மாதிரி இன்னும் எத்தனை பிஞ்சு குழந்தைங்களை கடத்தி வச்சிருக்காங்களோ. ஏய், இன்னும் எதுக்குடா அமைதியா இருக்க? இப்ப நீ சொல்லல, உன்னை எங்கேயே கொண்டு போச்சிருவேன். சொல்றா. சார், அதான் எங்களை பிடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல கொண்டு விசாரிங்க. ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு திமிரா வேற பேசிட்டு இருக்க. ஸ்டேஷனுக்கு விட அவனை உரிச்சு தொங்க விட்டுறேன். கான்ஸ்டபிள், இழுத்துட்டு வாங்க இவங்கள. சார், கொஞ்சம் இருங்க சார். இதுக்கு மேல எங்களால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. நாங்க கண்டிப்பா ஸ்டேஷனுக்கு தான் வரப்போறோம். வர்றதுக்கு முன்னாடி மேடத்துக்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னது? தனியா பேசணுமா? ஏய், என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? அடிச்சுனா மூஞ்சி முகரெல்லாம் பேந்துரும். இல்லையே, எங்கிட்ட நீ பேசுறத பார்த்தா ஏதோ தப்பா இருக்கு. ஏய், உண்மையா நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லு. ஏய், நீங்க இங்க வந்து உங்க டார்கெட் குழந்தை கடத்துறது மட்டும் இல்ல, வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. சொல்றா, என்னது? சந்துரு சார் விடுங்க. அதான் ஏதோ பேசணும்னு சொல்றாருல, பேசட்டும், நான் பாத்துக்கிறேன். ஆமா சார், விடுங்க. மேடம் இவங்களை டீல் பண்ணிட்டோம். பயப்படாதீங்க சார். மேடம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். அதான் கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. டேய், முதல்ல உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்க. போ, போய் பேசிட்டு வா, போ. மேடம், என்ன, எங்களை பிடிச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறியா? அப்படிலாம் சந்தோஷப்பட்டுக்காத. உன் நேரம் எங்களை பிடிச்சிட்ட. அனாதை இல்லத்துல இருந்த செல்விய டெல்லியை வச்சு தத்தெடுத்தோம். ஆனா பேராசை பிடிச்ச பேரண்ட்ஸ டெல்லி தீர்த்துக்கிட்ட வேண்டியதா போச்சு. டெல்லி அவ பேரண்ட்ஸை கொலை பண்ணும்போது செல்வி அதை பார்த்துட்டா. எப்படியோ அங்கிருந்து அவ தப்பிச்சு போய் உன்கிட்ட வந்து சேர்ந்துட்டா. பாப்பா, என்ன நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? உங்க அப்பா அம்மா எங்க? உன் வீடு எங்க இருக்கு? ஐயோ, என்னாச்சு? பாப்பா, பாப்பா.
என்ன டாக்டர் ஆச்சு? இந்த குழந்தை ஏதோ ஷாக்கிங்கான விஷயத்த பார்த்து நல்லா பயந்து இருக்கு. ஆக்சுவலா அந்த அதிர்ச்சியில தான் இந்த குழந்தைக்கு பேச்சு வராம போயிருக்கு. வோக்கல் கார்டு டேமேஜ் ஆயிருக்கு. ஓ, எதனால இப்படி ஆச்சு தெரியல டாக்டர். தெரியலையா? அப்ப இது உங்க குழந்தை இல்லையா? இல்ல டாக்டர், இவ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த ஏரியாலயும் விசாரிச்சுட்டேன். யாருக்குமே இவளை பத்தி தெரியலன்னு சொல்றாங்க. நான் போலீஸ் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரஞ்சினி மேடம், இந்த பொண்ணை நாங்க ஹோமுக்கு கூட்டு போறோம் மேடம். சரி சரி, பயப்படாத, ஒண்ணும் இல்ல. அவங்க பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம். சார், இவளோட பேரண்ட்ஸ் பத்தியும் இவ வீட்டை பத்தியும் நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவளை நான் பாத்துக்கிறேன். என்னோட ஃபோன் நம்பர், சென்னையில நான் இருக்க போற அட்ரஸ், எல்லா டீடைல்ஸுமே நான் உங்களுக்கு தரேன். ஓகே மேடம், ம். வாங்க. நான் இருக்கேன் பாப்பா. மேடம், இந்த குழந்தை திரும்ப கண்டிப்பா பேசும். அப்ப இவளே சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க பேச சொல்லி கஷ்டப்படுத்தாதீங்க. அது இவளுக்கு ரொம்ப டேஞ்சர். டேக் கேர் மேம். ஓகே டாக்டர். நீ என் கூட சென்னைக்கு வந்துரு. ம்? ம். இனிமே உன்னை நான் பாத்துக்கிறேன், சரியா? ம். இன்னும் எத்தனை நாள் தான் அவ உன்கிட்ட இருப்பான்னு நாங்க பாத்துறோம். இப்ப எங்களை பிடிச்சிட்ட. எங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, ஆகாஷ். அவரு ஒருத்தர் தான் நினைச்சிடாத. இந்த நெட்வொர்க்ல இருக்கிற 100 டீலர்ஸ்ல ஒருத்தர் தான் எங்க ஆகாஷ். ஆனா அந்த 100 ஆகாஷுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் எங்க பாஸுக்கெல்லாம் பாஸ். டெல்லி தலைமறைவாயிட்டான். நீ ஆகாச நெருங்குறதே கஷ்டம். இதுல நீ எப்படி எங்க மெயின் பாஸ கண்டுபிடிப்ப? நீ அவர்கிட்ட எல்லாம் நெருங்கணும்னா இந்த ஜென்மம் போதாதுமா. டேய், யாரா அவன்? சொல்றான். இப்ப நீ சொல்லல, உன்னை நான் இங்கே கொன்றுவேன். சொல்லு, சொல்லுடா, யார் அவன்? விக்ரம். விக்ரம் சார் தான் எங்க எல்லாருக்குமே ஹெட். அவரு நினைச்சா உன்னை ஈஸியா பாத்துருவாரு. வருவாரு. கூடிய சீக்கிரமே அவரு உன்னை வந்து பாப்பாரு. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில நிம்மதிங்கிறதே இருக்காது. வெறும் வார்த்தையா கூட இருக்காது. உன் முகத்துல சிரிப்புங்கிறதே வராது. இப்ப போறோம். ஆனா கூடிய சீக்கிரம் நாங்களும் உன்னை மீட் பண்ணுவோம். விக்ரம், விக்ரம், அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? அப்போ